வசனங்களை தியானித்து அவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவை வாசிக்கிறான். Just as I was with Moses, so will I be with you. Just I was with Moses, will I be with you. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசேயோடு இருந்தது போல உங்களோட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயோடு எப்படி இருந்தாரோ அதே போல இந்த கொள்ளை நோய் பரவுகிற காலத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். மோசேயோடு இருந்த தேவன் உங்களோடு கூட உங்களை நடத்துவார். எகிப்து தேசத்தில் மோசேயை கொண்டு செய்த அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மோசேயோடு இருந்தது போல உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல. ஆமென். ஒரு வாதையும் வராது. ஹல்லேலூயா. ஒரு கொள்ளை நோயும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப பயம் சில பேருக்கு பயம் வந்துடுது. பயம் வரும்போது, பயப்படும் போது நாம் என்ன செய்யறோம்? முடங்கி போகிறோம். நம்ம பயம் வரும்போது நம்முடைய விசுவாசம் போயிடும். அப்படித்தானே? பயம் வந்துருச்சுன்னா என்ன போயிடும்? விசுவாசம் போயிடும். பயப்படுறவனுக்கு விசுவாசமே இருக்காது. வியாதியை குறித்து பயம், பிரச்சனையை குறித்து பயம், எதையாவது நினைச்சு பயப்படுறோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கவே முடியாது. யோசுவாவோட இருதயத்துல பயம் இருந்ததை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா போய் ஆண்டவர் சொல்லுனா, ரொம்ப பயமா இருக்குது ஆண்டவரே, ரொம்ப அது கஷ்டமா தான் இருக்குது, இவ்வளவு பெரிய வேலையை நான் எப்படி செய்யறது அப்படிலாம் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னாரா? யோசுவா பேசினாரா? ஆண்டவர்கிட்ட ஒன்றும் பேசவே இல்லை. ஆனா ஆண்டவரா சொல்றாரு, பயப்படாத, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னோட கூட இருக்கேன், நீ பயப்படாத. இப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு. யோசுவா போய் நான் ரொம்ப பயப்படுறேன் ஆண்டவரே, எனக்குள்ள பயங்கர பயமா இருக்குதுன்னா சொல்லவே இல்லை. ஆனா யோசுவாவினுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? பார்த்தார். அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலும் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், உன் இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவர், உன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை அறிந்து அதற்கேற்றபடி உன்னிடத்தில் பேசுகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. God knows your heart. He knows your pain. God knows your fear. ஆண்டவர் உங்களுடைய பயத்தை அறிந்திருக்கிறார். எதை குறித்து நீங்க பயந்துருக்கீங்க அது எனக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஏன் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். யோசுவாவுடைய பயத்தை அவர் பார்த்தார். ஆண்டவர் யோசுவாவுடைய இருதயத்தின் பயத்தை பார்த்து யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, யோசுவாவை நீ பயப்படாதே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா யோசுவாவுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் எப்படி மோசேயோட இருந்தாருன்னு சொல்லி. ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் காமிக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள். மோசேயோட ஆண்டவர் எப்படி இருந்தாரோ எனக்கு கூட இருந்து பார்த்தது யாரு? யோசுவா கூட இருந்து பார்த்தாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதப்பா, பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லினா கூட யோசுவா என்ன செஞ்சிருக்கலாம்? கூட இருக்கேன்னு சொல்றாரு, ஒருவேளை இருப்பாரா இருக்க மாட்டாரா? அப்படி சொல்லாம ஆண்டவர் சொன்னாரு, நான் மோசையோட எப்படி இருந்தேன், உனக்கு அது நல்லா தெரியும் யோசுவா, நான் எப்படி மோசையோட கூட இருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும், அது போல நான் உன்னோட என்ன செய்வேன்? இருப்பேன். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, நல்லா ஆண்டவர் பிரசன்னத்தை நம்ம உணரும் போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது தான் நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்?
அறிந்து கொள்கிறார். நம்ம ஆண்டவர் பக்கத்தில் வரும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்துக்கு உள்ள இருக்கிறது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் தேவைகளை ஆண்டவர், உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் இயக்கங்கள் ஆண்டவருக்கு தெரியும். யோசுவாவை பார்த்து அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மோசையோட இருந்தது போல நான் உன்னோடு என்ன செய்வேன், இருப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பயம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம், மடிந்து போறோம். பயம் வரும்போது நமக்கு உடனே என்ன ஆயிடுது, மனசு உடஞ்சு போயிடுது. அப்படிதான் என்னென்ன பயம்லாம் வரும் நமக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த டைம்ல நமக்கு வர்ற பயம் என்னதான், கொரோனா பயம் இல்ல. கொரோனா வந்துருச்சுன்னா போச்சுடா, அப்படிதானே. அந்த பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வர்றது என்னதான், கொரோனா வராது. ஃபர்ஸ்ட் என்னதான் வரும், பயம்தான் வரும். பயம் வந்துருச்சுன்னா பின்னாலே என்ன வந்துடும், ஆமாம், கொரோனாவோட ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னதான், ஆமாம். அப்படி பயந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்னென்ன வரும், கையை கழுவுறது, காலை கழுவுறது, அதெல்லாம் நல்லதான். பயம் வந்த உடனே நம்ம என்ன ஆயிடுவோம், பேரலைஸ் ஆகிடும். பயம் நம்மளை பேரலைஸ் ஆகிடும். நம்மளால அடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாது. பயந்துட்டோம் உடனே இருதயம் என்ன செய்ய ஆரம்பிச்சு, அப்படியே கரைஞ்சு போயிடும். அடுத்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஆயிடும். எதையும் யோசிக்கவே முடியாது. என்ன செய்வோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. நாம் அப்படியே முடங்கி போன நிலைமையில் தள்ளப்பட்டு விடுவோம், பேரலைஸ் ஆயிடுவோம். ஏன்னா யோசுவா செய்ய வேண்டிய காரியம் மிகவும் பெரியவைகள். யோசுவா மோசே செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை என்ன செய்ய போகிறார். சரி, மோசே செஞ்சது எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டார், அவ்வளவுதான். ஆனா யோசுவா செய்ய போறது, ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்தை இவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். மோசேயோட வேலையை விட யோசுவாவோட வேலை பெரியது. அப்போ ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவன் என்ன ஃபீல் பண்றான். இவனுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை குறித்து நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுடைய பிரச்சனையை பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நீங்க எப்படி உடைந்து போயிருக்கிறீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்கும் போது நீங்க என்ன, உங்களுடைய இருதயத்தின் உணர்வு என்ன என்பதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். யோசுவா போய் ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும், என்னெல்லாம் சொல்றார் பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு என்ன செய்வது, எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவை திடப்படுத்துகிறார் ஆண்டவர், யோசுவாவை தேற்றுகிறார், யோசுவாவை பலப்படுத்துகிறார். என்னெல்லாம் சொல்லி பலப்படுத்தணும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் பலப்படுத்துவார். இந்த கால வேளையிலும் உங்களை பலப்படுத்துகிறவர் அவர். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி நீங்க பலனடைவீங்க, என்னெல்லாம் சொன்னா உங்க பயத்திலிருந்து நீங்க வெளியே வருவீங்க, நீங்க எப்படியெல்லாம் உங்களை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், எப்படியெல்லாம் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற வழியை காண்பிக்க முடியும், எப்படியெல்லாம் உங்களை விடுதலையாக்க முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இந்த கால வேளையில கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே யோசுவாவை தேற்றினது போல அவர் தம்முடைய வார்த்தையினால உங்களை தேற்ற வல்லமை உள்ளவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். God knows your feelings, God knows your heart, God knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தகப்பன். உங்களுடைய இருதயத்தின் வேதனை ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய குழப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் அவைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தரவைகளை அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோசுவாவை கண்ட தேவன், யோசுவாவிடத்தில் பேசினவர், அவனுடைய பயத்திலிருந்து அவனை விடுதலையாக்கினவர். இந்த கால வேளையிலும் உடைய பயம் எதுவாக இருந்தாலும் சரி, ஐயா, ஒருவேளை
நீங்க வியாதியை குறித்து பயமுள்ளவர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பயம் உங்களுடைய குடும்ப பிரச்சனை குறித்து இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பயப்படுகிறது எதிராளியான பிசாசை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனைகளை குறித்து ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இங்க வந்திருக்கலாம். ஆகார தேவைகளுக்காக நீங்கள் பயந்து போயிருக்கலாம். அனுதின தேவைகளுக்காக ஒருவேளை ஒன்றுமில்லையே என்று சொல்லி நீங்கள் பயத்தோடு கூட வந்திருக்கலாம். அல்லது பாவத்தின் பிடியில சிக்கி தவித்து எப்படி நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும் என்று சொல்லி நீங்கள் பயந்து போய் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். உன்னுடைய பயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய பயம் எதுவாக இருந்தாலும் சரி, நீ எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பயத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க வல்லவர். அவருக்கு தெரியும் உன்னுடைய இருதயம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு தெரியும் உங்க இருதயம். கலங்க வேண்டாம். நம்முடைய பயங்கள் ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினார், யோசுவாவை திடப்படுத்தினார். ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்தினார். அதே தேவன் தான் நம்மையும் பலப்படுத்த வல்லமை உள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, பயம் நம்மை முடக்கி போடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ முடங்கின இடத்திலிருந்து நம்ம எழுந்து நிற்க பண்ணணும். அல்லேலூயா. வியாதி ஒருவேளை நம்மை முடக்கி போடலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். கடன் பிரச்சனை ஒருவேளை நம்மை முடக்கி போடலாம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது அது கடனில் இருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? எழுந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னும் இருக்கின்றார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னும் இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கர்த்தர் அவைகள் எல்லாத்தையும் மாற்றுவார். நம்மை நடக்க பண்ணுகிறவர் அவர். யோசுவாவுக்கு பலம் தந்தவர், யோசுவாவை திடப்படுத்தினார். நீங்க சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். நீங்க பலவீனப்படும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். யாரிடமும் போய் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவரே உங்களை பலப்படுத்துவார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது, யோசுவாவுக்கு இந்த வார்த்தை கிடைச்ச உடனே, யோசுவாவின் இடத்தில் ஆண்டவர் பேசின உடனே ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாள் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை, நிற்பதில்லை. பயப்படாத. நம்ம ரொம்ப தைரியசாலி மாதிரி சில நேரம் நடிக்கிறோம். We are acting like a brave person, bravest person. நம்மளை போல தைரியசாலி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? நடிக்கணும். வெளியே காமிச்சிடலாம் நம்ம ரொம்ப தைரியமா இருக்கும். ஆனா உள்ள பயம். இருட்டுல போறதுக்கே சில பேருக்கு பயம். அப்படி பார்த்துருக்கீங்களா? இருட்டு ஆயிடுச்சு, அந்த பக்கமே போக மாட்டான். ஏன்னா இருட்டுல போறதுக்கு அவர் என்னது? பயம். அப்படி பயப்படுறோம் உள்ள. ஆனா வெளியே வெளியே சொல்லும் போது எப்படி இருக்கும்? சண்டைக்கு போகும், யுத்தத்துக்கு போகும்போது முன் வரிசையில் நிற்க வச்சா நம்ம நிப்பமா? ஃப்ரண்ட் ரோல நில்லுங்க அப்படின்னா கத்தி ஈட்டி அருவாலாம் கையில் கொடுத்து, அப்பா அமலேக்கியர் வந்துட்டாங்கப்பா, பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, ஃப்ரண்ட் ரோல நீ தான்ப்பா நிற்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன ராஜு, நிப்பமாப்பா, நிப்பமா ராணியம்மா. அடுத்து என்ன செய்வோம்? முன்னால யாராவது ஸ்கூல்ல அசம்பிளியில நிற்கும் போதே ஃப்ரண்ட்ல யாராவது பின்னால கிளாஸ் ரூம்ல போய் உட்கார சொன்னா முன்னால யாராவது நல்லா படிக்கிறவங்க முன்னாடி உட்காரு. நம்மெல்லாம் கடைசியில் அதுவும் பாத்தியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு வைங்க. கேள்வி கேட்காத முன்னால இருக்கிற முதுகு பின்னாடி அப்படியே ஒளியிற, அப்படியே மறைகிறது, அப்படியே குறிஞ்சிட்டு இப்படி பார்ப்பாங்க சில பேர். இவன் தலை தெரியும், நல்ல டீச்சருக்கு நல்லா தெரியும் எவன் குனிறானோ அதை தெரியாம போயிடும். அவன் குனிஞ்சவன தான் இருக்கணும், எந்திரிப்பான். நீ சொல்லுங்க, ஏன் அவனே எங்க அப்பா குதிரை இல்லைன்னு மாட்டிக்கணும்.
அதுக்கு பேசாம உட்கார்ந்துருந்தா கூட சரி இவனுக்கு தெரியும் போல விட்டுருவோம். அப்படியே கூடிட்டு அந்த பயம் உள்ள இருக்கும்போது என்ன செய்யணும்? ஆனா சில பேர் அப்படி ரொம்ப அப்படியே தைரியமா இருக்கிற மாதிரியே காமிப்பான், உள்ள பயம் இருக்கும். இப்ப யோசுவா கூட அப்படிதான். சரி மோசே வேற வழி இல்லை. யோசுவாவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, பொறுப்பு வந்து இவன் வேணான்னு சொன்னா கூட என்ன செய்ய முடியாது, வேணான்னு சொன்னா கூட இப்ப யாருக்கும் கொடுக்க முடியாது. சில நேரம் குடும்ப பொறுப்பு கூட உங்க தலையில அப்படி வந்து விழுகும் இல்ல, திடீர்னு போட்டுருவான் டம்னு. அப்பா என்ன செய்யறது தெரியல, அவன் தங்கச்சிக்கு நீ தான்ப்பா கல்யாணம் பண்ணணும்னா இவனுக்கு அப்பதான் வேலைக்கு போய் ஒரு 4 காசு சேர்த்து வைக்கலாம் நினைக்கும் போது போட்டுருவான், போடு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணு, கடன் ஆகுது. சில நேரங்களில் குடும்ப பொறுப்புகள் நம்ம தலையில அப்படி விழுகும் போது நம்ம என்ன செய்வோம், நிலைக்குள்ள ஆடிடும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ பயப்படாத, உனக்கு முன்னால இருக்கிறத செய்யறதுக்குரிய பலத்தையும் உனக்கு தேவையான காரியங்களை நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஒருவேளை நாம் எதிர்பார்க்காத சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படலாம். அது நமக்கு ரொம்ப பெரிய டாஸ்க், அல்லது அதை செய்து முடிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் ஒருவேளை பெரிதாக இருக்கும் பொழுது உங்களால் அதை செய்ய முடியாது என்று சொல்லி உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு புது பலத்தை உங்களுக்குள்ள தந்து அவைகளை செய்யத்தக்கதா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஒரு புது அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொன்னார், உனக்கு முன்னால ஒருவனும் நிற்க முடியாது. No one can stand before you. ஒருத்தரும் நிற்க முடியாது. ஏன்னா யுத்தம் இனிமேதான் நடக்க போகுது. யுத்தம் இடத்தை பிடிக்கணும்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு, சண்டை போட வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் விரட்டணும். ஏற்கனவே அங்கே ஆக்குப்பை பண்ணி சில பேர் உட்காந்துருக்கு, அவனெல்லாம் காலி பண்ணணும். அப்போ பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? யோசுவாவுக்கு இருக்கிறது. அவன் உள்ளத்தில் பயந்திருந்தான், வெளியே தெரியல. கர்த்தர் அவனுடைய இருதயத்தின் பயத்தை பார்த்தார். இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயத்தின் பயத்தை அவர் பார்த்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் தேவைகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீ எதிர்கொண்டிருக்கிற உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீ முடங்கி போய் இருக்கிறதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில உன்னை உயிரடைய செய்யும். அவருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உன்னை எழுந்து நடக்க பண்ணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கியர் வந்து எகிப்திலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மலையை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியின் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவரும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விழுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண வந்த பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அவர்களோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் என்ன செய்வேன், மலை உச்சியிலே கோலை உயர்த்தி பிடிப்பேன். மோசே தன்னுடைய கோலை உயர்த்தி பிடிக்கும் பொழுது யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருந்தார். யோசுவா யுத்தம் செய்ய மோசே இங்கே கோலை உயர்த்த வேண்டியதாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, மோசே எப்பொழுதெல்லாம் கோல் உயர்த்துகிறானோ அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை வெல்வார்கள், அமலேக்கியர்கள் மேல் ஜெயம் கொள்வார்கள். எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய கோல்
தாழ்ந்து போகிறதோ, கீழே இறங்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிப்பார்கள். பகல் முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கையை தூக்கி வைக்க நம்ம சொல்றோம் ஆராதனையில, 2 கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்போம் சொல்லும்போது எவ்வளவு நேரம் நம்ம 2 கையை தூக்கியிருக்கோம்? 1 நிமிஷமா, இல்ல 2 நிமிஷமா, 5 நிமிஷம், 10 நிமிஷமா, 1/4 மணி நேரமா தூக்க முடியுமா? ஒரு 1/4 மணி நேரம் கையை தூக்கி ஆண்டவரை ஆராதிங்கன்னு சொன்னா நம்மளால முடியுமா? முடியாது. உடனே என்ன செய்யணும்? கைகளை உயர்த்துவோம் சொன்ன உடனே அப்படியே கையை தூக்குறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி இப்போ இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் அதுவும் பயம். கொஞ்ச நேரம் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆனா மோசே என்ன செய்யறாரு? கையை உயர்த்தி அவர் இப்போ என்ன ஒரு அர்ஜ்னா, என்ன ஒரு உத்வேகம் அவருக்குன்னா, கையை உயர்த்தினாதான் என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்ப வெறுமனே சும்மா கையை உயர்த்துறது இல்லை, நீ கையை உயர்த்து, உனக்கு என்ன உண்டு? வெற்றியுண்டு, 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 வெற்றியுண்டு. எங்க வெற்றி? நீ எப்பெல்லாம் கையை உயர்த்திரியோ, இங்க கவனிங்க பிள்ளைங்களா, இங்க கவனி, திரும்பி உட்காரு. நல்ல ஏதோ ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி உட்காரு. கவனி, சாப்பாடு இருந்தாலும் கவனிக்கணும். அல்லேலூயா. ஜெசிகாலாம் நல்லா கவனிக்கிறாங்க. கிளவி மாதிரி சேர்ல உட்காந்து ரைட். கையை உயர்த்தும் போது என்ன கிடைக்குது? கையை உயர்த்தினா என்ன கிடைக்கும் சொல்லு? வெற்றி கிடைக்கும். வெரி குட். கை கீழே போட்டா தோல்வி. மோசே கையை உயர்த்தும் போது என்ன கிடைக்குது? வெற்றி. கை வலிச்சாலும் என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி அடைய வேண்டும். மோசே எப்படி கையை உயர்த்திட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் அவரால் என்ன செய்ய முடியல, அவளைதான்ப்பா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. இப்போ யார் வர்றா? ஆரோனும் ஊரும் ஆரோனும் எப்பயும் மோசே கூடயே என்ன செய்யறாங்க? கூடயே இருக்கிறாங்க. மோசே கை கீழே வரும்போது இவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே அவன் கையை தூக்கி, அவன் கை இறங்காதபடி கல்லை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்களா? கல்லை வச்சு அப்படியே கையை என்ன செஞ்சாங்க? அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அது என்ன செய்யுது? தொடர்ந்து அது உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். கீழே இறங்கவே இருக்காது. கீழே இறங்கலன்னாலே இஸ்ரவேலுக்கு என்னதான்? ஜெயம்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில ஒருவேளை நீங்க பயத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரா வரும். எப்ப தெரியுமா? நீ ஆண்டவரை உயர்த்தும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது, ஆண்டவரை உயர்த்த 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 உன்னுடைய எதிரிகளை தோற்கடிக்கிற பட்டயத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நீ ஆண்டவரிடத்துல ஆராதிக்க உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்த உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, உன் கைகள் உயர்த்தப்படும் பொழுது, ஆண்டவரை உன் வாழ்க்கையினால நீ உயர்த்தும் போது உனக்கு ஜெயம்தான். அல்லேலூயா. தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. தூங்குறவங்க நினைச்சீங்களா? தூங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம். அல்லேலூயா. தூக்குறதுக்கு என்ன மோசே? ஆமா, திடீர்னு வாங்க. நீங்க வந்து அலர்ட்டா இருக்கணும். திடீர்னு என்ன வரும் தெரியாது, எப்போ என்ன நடக்கும்னு ஆமா தெரியாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? கவனிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. சோ ஆண்டவரை உயர்த்தும் போது நமக்கு என்னதான் இருக்குது? வெற்றி. அல்லேலூயா. அப்போ பயந்து இருக்கிறவனுடைய வாழ்க்கையில், பயந்து தோல்வியினாலே துவண்டு போயிருக்கிறவனை, பயத்தினாலே முடங்கி போயிருக்கிறவனை கர்த்தர் ஜெயமுள்ளவனாய் மாற்றுகிறார். எப்ப தெரியுமா? அவரை ஆராதிக்கிற பொழுது. அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயம்தான்.
மோசே கைகளை உயர்த்தி உயர்த்த உயர்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஜெயம் எடுத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, இந்த ஆண்டவரை உயர்த்துற அந்த உயர்வு தான் நமக்கு என்ன கொடுக்கும்? வெற்றியை கொண்டு வரும். நமக்கு வெற்றியை கொண்டு வரும், நமக்கு விடுதலை கொண்டு வரும், நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த உயர்த்துவது தான். அதான் எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரை அந்த பகல் பொழுதும் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவன் கை என்ன செய்யல? கீழே போடவே இல்லை. என்ன ராஜு? அவன் கையை என்ன செய்யல? கீழே போடவே இல்லை. அவன் ஆண்டவர் எப்பொழுதும் என்ன செய்தான்? அவன் கோல் வந்து என்னன்னா, அந்த கோல் இருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்ம கோல் என்ன தெரியுமா? சொல்லுங்க, எல்லாரும் உங்க கோலை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாம் கொண்டு பைபிள் கொண்டு வந்து கோல் கொண்டு வந்தவங்கெல்லாம் உயர்த்துங்க. மொபைல் கொண்டு வந்தவங்கெல்லாம் கோலுக்கு பதிலாக மொபைலில் காட்டக்கூடாது. கோல் என்ன செய்யணும்? கோல் அந்த பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் மேலே உயர்த்துங்க. அப்படி உயர்த்தும் போது ஆமென், கர்த்தர் நம்மளை என்ன செய்வாங்க? ரைட், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பைபிள் கொண்டு வராதவங்கெல்லாம் இப்போ கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கொண்டு வராதவங்கள நல்லா உயர்த்துங்க, வெளியே நல்லா தெரியட்டும். கொண்டு வர ரெண்டுக்குமே கை உயர்த்தாதவங்க இப்போ உயர்த்துங்க பார்க்கலாம். கொண்டு வந்ததுக்கும் உயர்த்தல, கொண்டு வராததுக்கும் உயர்த்தல. மொபைல் வந்து பைபிள் கிடையாது, சரியா? மொபைலில் பைபிளை ரெஃபர் பண்ணலாம், ஆனால் மொபைலே பைபிள் கிடையாது. வேதம் என்ன செய்யணும்? இது வந்து நம்ம கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். மோசே கையில் இது இருந்ததுனால தான் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? வெற்றி கிடைச்சது. அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் இந்த பைபிள் என்ன செய்யணும்? சுமந்துட்டே போகணும். அப்பதான் எப்போ யுத்தம் வரும்னு யாருக்கும் தெரியாது, எப்போ பிரச்சனை வரும்னு யாருக்கும் தெரியாது, எப்போ எதிராளி நம்மளை வீழ்த்த நினைப்பான்னு யாருக்கும் தெரியாது. எப்போ வீழ்த்த நினைச்சாலும் நம்ம உடனே என்ன செய்யணும்? உயர்த்துறேன். அல்லேலூயா. எனக்கு இல்லை அவன் லிஃப்டிங் இஸ் ஸ்டாஃப் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டாஃப். இது வெறும் ஒரு கோல் கிடையாது. இது யாரு? தேவன் அவனுடைய கையிலே கொடுத்த ஆயுதம். தேவன் அவனுக்கு கொடுத்ததான அந்த அந்த உரிமை. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு, ஆண்டவர் கிரியை செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி அந்த அந்த கோல் தான். ஆண்டவர் அந்த கோல் மூலமா எத்தனையோ அற்புதம் செய்தார். அந்த கோல் ஆண்டவருடைய கையில இருந்து அவன் என்ன செஞ்சான்? சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான். கர்த்தர் மோசேக்கு அந்த கோலை என்ன செய்தார்? தன்னுடைய வல்லமையினால் அந்த கோலை தொட்டா அந்த கோல் என்ன செய்தது? அவனை வழிநடத்துகிறதாக மாறினது. இன்றைக்கும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமும் நம்மை வழிநடத்தும். வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தை வாசிக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டுடைய வார்த்தையை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அந்த அந்த வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது, நம்முடைய பயத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, கர்த்தரை உயர்த்துற துதியினால நாம் நிரப்பப்படும் பொழுது அங்கே நமக்கு விடுதலை கிடைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, he knows our future. ஆண்டவர் நமக்கு நம்முடைய எதிர்காலம் ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன ஆகும் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். So we must cling on to him. நாம் அவரை சார்ந்து அவரை அண்டிக் கொள்ளும் போது, ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது அதான் உயர்த்து. நீங்க அந்த உயர்த்துறதுனா என்னன்னா, எல்லாத்துக்கும் நம்ம யாரெல்லாம் சார்ந்து இருக்கணும்? சொல்லுங்க, யாரெல்லாம் நம்பி இருக்கணும்? ஆண்டவர் தான் நம்பி. யுத்தம்னாலும் இப்ப யோசுவாவை வந்து மோசே சொல்லிட்டாரு, எப்பா நீ போ, நீ யுத்தம் பண்ணு, நான் உனக்காக மலை மேல என்ன செய்வேன். நமக்காக மலை மேல காத்திருக்கிறதுக்கு சில ஆட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்காக ஜெபம் பண்ற சில குரூப், சில கூட்டங்கள் நமக்காக என்ன செய்யணும்? இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் உங்க தாய் தகப்பன் உங்களுக்காக என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா சொல்லணும். உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன, உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல போராடுவதற்கு உங்களுக்குன்னு ஏன்னா சில ஆட்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். மோசே சொன்னார் யோசுவா பார்த்து, நீ போய் யுத்தம் பண்ணுப்பா, நான் என்ன செய்வேன்? மலை மேல போய் கோலை உயர்த்துவேன்.
ஆண்டவரை உயர்த்துவேன். அதனால் எல்லாரும் சண்டை போட போயிடக்கூடாது. அதுக்கு இல்லை, சண்டை போடுறதுன்னு சில ஆட்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் எல்லாரும் போகிறதில்ல, ஏன் எல்லாரும் அந்த வேலை செய்யறதில்லை, ஏன் எல்லாரும் இந்த வேலை செய்யறதில்லைன்னா ஆண்டவர் ஒவ்வொரு வேலைக்கும் சில சில அபிஷேகத்தை சில ஆட்கள் ஆண்டவர் பிரித்து விட்டுருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வேலையும் எல்லாரும் செய்ய முடியாது. ஹலோ, எல்லா வேலையும் எல்லாம் நானே செய்வேன்னு நினைக்கவும் கூடாது. சிலருக்கு என்னன்னா எல்லாம் நான் சொல்றதுதான் எல்லாம். அப்படி இல்லை. மோசே கோலை உயர்த்த வேண்டும், யோசுவா யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போகிறவனால ஒண்ணும் இல்லை, யுத்தத்துக்கு போறவனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை. கோலை உயர்த்துற இடத்துல தான் என்ன நடக்குது? அற்புதம். ஆமே. கோல் உயர்த்தப்பட்டா வெற்றி, தோல் தாழ்த்தப்பட்டா தோல்வி. யுத்தத்துக்கு போறவன் கணக்குக்கு போக வேண்டியது. யுத்தத்துக்கு போறவனால ஒன்றும் இல்லை, ஆனா ஜெயம் கொடுக்கிற தேவனால் தான் எல்லாம் இருக்குது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். யுத்தத்துக்கு போறவன் போட்டோம், ஆனா ஜெபிக்கிறதுக்குன்னு சில ஆட்கள் என்ன செய்வோம். நம்ம அம்மாமாரெல்லாம் ஜெபம் பண்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா டெய்லி ஜெபம் பண்றீங்க. நம்ம இந்த இதை பத்தி கூட நான் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே நம்ம மறந்துட்டோம். ஏதாவது ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா சுரேஷ்? சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ரைட், நமக்கு அம்மாமார் நல்லா ஜோம் பண்ணுறீங்க. இந்த மார்னிங் ப்ரேயரை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் ப்ரேயர்லேயே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கம்மிங் நாளையிலேருந்து நம்முடைய மார்னிங் ப்ரேயர் வந்து கொஞ்சம் டைமை வந்து ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வேலையை ஆரம்பிச்சிச்சு. ஸோ 7 மணி வரைக்கும் ஜெபம் வச்சா அவங்க வேலைகளுக்கு போக முடியலங்கிற சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து 5 to 6 அப்படி வச்சிடலாம். என்னென்னா நிறைய பேர் ஜோம் பண்ணாமல் டெய்லி ஒரு சிலர் ஒரு 4-5 பேர் டெய்லி ஜோம் பண்ணுற மாதிரி அப்படியே ஒவ்வொரு நாளும் மாற்றி அப்படி ஜோம் பண்ணலாம். பட் எல்லோரும் அதில் கனெக்ட் ஆகிருக்கணும். யாரை எப்போ ஜோம் பண்ண சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால் நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும், கனெக்ட் ஆகிக்கணும். ஒருவேளை எங்கள் அம்மா ராஜு ஜோம் பண்ணுப்பா சொன்னால் உடனே சரண்டியா ரொம்ப வயசாக பதில் சொல்லுவா, ராஜு லைனில் இல்லை, அவன் எந்த லைனில் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் ராஜு தூங்குறான்னு சொல்ல மாட்டான், ராஜு லைனில் இல்லை, அவன் வந்து வேற லைனில் நின்றுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கோ ஒரு நாள் ஏதோ நைட்டு ஒரு 12:15 வரைக்கும் பேசிட்டு போய் படுத்துட்டு காலையில் எந்திரிக்க முடியலன்னா பரவாயில்ல, அப்படின்னா பிரச்சனை இல்லை. டெய்லி இதே வந்துடக்கூடாது. அதனால் காலையில் 5 to 6 நம்ம என்ன செய்யலாம், 5 to 6 ஒரு 15 minutes மார்னிங், 15 minutes வர்ஷிப், 15 to 20 minutes வர்ஷிப். அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர். ஃபைனலாக நம்ம வந்து 10 minutesல ஒரு டிவோஷன், மார்னிங் டிவோஷன். அப்போது டோட்டல் 30 minutes வர்ஷிப் அண்ட் டிவோஷன், 30 minutes ப்ரேயர். ஸோ 60 minutesல நம்ம என்ன செய்யணும், 1 hourல முடிச்சிடலாம். ஸோ 5 to 6 டுமாரோ ஆன்வர்ட்ஸ், 5 to 6. நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா விட்டாரா 6 மணிக்கு விட்டாரா அப்படின்னு சொல்லி. ரைட், நிறைய பேர் இந்த ஆன்லைன் ப்ரேயருக்கு வந்துடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இது வரைக்கும் வராதவங்க இனிமேல் அந்த ஆன்லைன் ப்ரேயர் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், டெய்ஸியை கான்டாக்ட் பண்ணலாம். ஷீ இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் ஆன்லைன் ப்ரேயர். அவள் தான் வந்து 5 மணிக்கு சுத்தியில் எடுத்து மண்டையில் அடிக்கிற மாதிரி எங்களை எல்லாம் எழுப்புறது அவள் தான். அதனால் அதே போல் இந்த ஈவினிங் ப்ரேயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியல. இது வந்து ஒரு பெண்கள் ஜபமாகவே மாறிடுச்சு. ஈவினிங் ப்ரேயர் வந்து பெண்கள் ஜபமாக மாறிடுச்சு. நிறைய பேர் வர்றதில்லை. ஸோ ஈவினிங் ப்ரேயரை பெண்கள் ஜபமாக மாற்றிட்டு, அப்படி பார்த்தா நம்ம ராணியம்மா, அதுக்கப்புறம் டெய்ஸி, சரண்யா, வேற யார் வர்றா, அமலா, சம்டைம்ஸ் செலினாம்மா. ஸோ இப்போ அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா டெய்ஸியை இன்சார்ஜாக போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, டெய்லி ஈவினிங் 4 to 5, சரியா? 4 to 6 வேணாம், 4 to 5 லேடிஸ் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்களே ஜாப் பண்ணுங்கள். எனக்காவது எனக்கும் வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நானும் நிறைய வெளியே போகிறதுனால என்னாலேயும் அதில் தொடர்ந்து கலந்துக்க முடியல. டெய்லி அவள் எனக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அவள் அந்த அளவுக்கு என்னை பயமுறுத்துறா. 4 மணி ஆச்சுனாலே அவள் ஃபோன் வந்துடும். அதனால் இப்போ அந்த பயத்துலேருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். ஆண்டவர் என்னை விடுதலை செஞ்சுட்டாரு நாளையிலேருந்து. ஸோ நீங்கள் ஈவினிங் ப்ரேயர் என்ன செய்யலாம், நீங்கள் அதில் கலந்துக்கிறவங்க நீங்கள் திரும்ப டெய்ஸி என்ன செய்யுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். 98424984
30120வா? அவளுக்கே தெரியல. 10 தெரியும். அதை பார்த்து எனக்கு அந்த நம்பர் வந்தாலே ஒரு இது வந்துடும். அதனால் ஸோ ஈவினிங் ப்ரேயரில் டெய்ஸி அந்த அமலாவுக்கு சம்டைம்ஸ் ஸ்கூல் இருக்கிறதுனால அவளும் வர முடியாது. ஸோ வர டைமில் நீங்கள் அமலாவை வர்ஷிப்புக்கு பயன்படுத்தி, பயங்கரமான ஒரு வர்ஷிப் லீடர் நமக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதம். ஸோ நாளையிலேருந்து நம்முடைய ப்ரேயர் இப்படி போகும். 5 to 6 தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் எப்படியோ நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய ஜெபங்களை கேட்பார். அல்லேலூயா. ஆகினாலே எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை உயர்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெயத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, மோசே கூட 2 பேர் கூடயே இருந்தாங்க. யார் அது? ஆரோனும் ஊர். எந்த ஊரு? கரூரா. ஆரோன் ஊர் என்று 2 பேர் என்ன செய்தாங்க? மோசேயோட கூடயே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் மோசேயுடைய கை தளர்ந்து கீழே வரும்போதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? தூக்கி பிடிக்கிறதுக்காக அவங்க கூட இருந்து அந்த கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது போல ஆவிக்குரிய உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆவியிலே உங்களை தாங்கக்கூடிய, அது உங்க மனைவியா இருக்கலாம். அதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? உங்களை ஆவியில தாங்கக்கூடிய சில பேர் என்ன செய்யணும்? உங்க கூட இருக்கணும். ஆவிக்குரிய நண்பர்கள். அப்பதான் நீங்க எங்க போறீங்கன்னு நீங்க வந்து அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட பேசணும். அவங்கள்ட்ட டெய்லி அட்லீஸ்ட் டெய்லி ஒரு தடவையாவது அவங்கள்ட்ட என்ன செய்யும்? நீங்கள் பேசி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் அவங்கள ஆவியில் நீங்கள் உற்சாகம் அடையணும்னு அவங்களோட என்ன செய்யணும்? அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய மோசேக்கு 2 பேர் கூட இருந்த மாதிரி உங்களுக்கு ஆவிக்குரியவர்கள் தேவை. அல்லேலூயா. நீங்கள் தாந்தோண்டித்தனமாக என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. சர்ச்சுக்கு வந்த சில பேர்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கறதானே ஒழிய அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்குற மாதிரி. இடையில அட்ரஸ் இல்லை, ஆள் இல்லை, ஃபோனும் இல்லை, எதுவுமே கிடையாது. பின்னால் ஒருத்தர் சிரிக்கலாம். அல்லேலூயா. அண்ணன் சிரிக்கலாம். அதை உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் வேணும். நீங்க அப்போதான் உங்களை ஆவியில தாங்கிறது. நீங்க கீழே உழுவீங்க. அதுக்காக நீங்க உடனே நான் வந்து பயங்கரமா அந்நிய பாஷை பேசுறேன், அந்த பாஷை பேசுறேன், இந்த பாஷை என்னெல்லாம் வந்து ஆவியில யாரும் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. என்னதான் நம்ம அப்படியே ரொம்ப இதா இருந்தாலும் சில நேரம் நமக்குள்ள என்ன வந்துடும்? சோறு வந்துடும். ஏன்னா பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல எவனை வெளுக்கலாம்னு அவன் அப்படியே கொண்டு வருவான். ஒரு போர்வையை கொண்டு வருவான். அப்படியே வந்து உங்க மேல போடுறதுக்கு வருவான். சில நேரம் சோர்வு வரும், சில நேரம் பயம் வரும், சில நேரம் பாவம் வரும், சில நேரம் இச்சை வரும், சில நேரம் எல்லாம் வரும். அப்போ நமக்கு உடனே என்ன வரணும்? ஊரும் ஆரோனும் என்ன செய்யணும்? நம்ம பக்கத்துல நம்மள என்ன செய்யணும்? தூக்கணும். உடனே சரண்யாவுக்கு போன் அடிக்கணும். சரண்யா இப்படி ஆகி போச்சு சரண்யா, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பிள்ளை அவன்கிட்ட கேட்ட மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆவிக்குரிய நண்பர்களுக்கு என்ன செய்யணும்? பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா கத்திடுவார்ப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் இப்போ ஃபோனை அடிக்கிறது. சரி, அது கூட பரவாயில்ல. நீங்கள் அப்படிலாம் உங்களுக்கு பாஸ்டர் வந்து ஆவிக்குரிய நண்பனாக வச்சுக்காதீங்க, தேவையில்லை. அது கொஞ்சம் டேஞ்சர். யாரையாவது வேற பக்கத்தில் ஒரு டெய்ஸி, ஒரு சதீஷ், ஒரு ஜியோனு, ஒரு பெத்லகேமு, ஒரு எருசலேம், இப்படி யாரையாவது நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஆவிக்குரிய நம்மை தாங்குகிறதற்கு சில மனிதர்கள் நமக்கு என்ன செய்யுது? என்னது தேவை? ஏன்னா இல்லைன்னா நமக்கு எப்பெல்லாம் நம்ம சோர்வு வரும், எப்பெல்லாம் நமக்கு யுத்தம் வரும், எப்பெல்லாம் நம்ம வந்து பலவீனப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை தாங்குகிறதற்கு ஆவிக்குரியவர்கள் நமக்கு தேவை. மோசே கூட ஒரு ஆள் கூடயே 2 பேர் என்ன செய்யலாம்? அவனை தாங்குகிறதுக்கு இருந்தது போல இந்த கால வேளையிலும் நம்மை தாங்குகிறதற்கு என்று ஆண்டவர் சில ஆட்கள் நமக்கு வச்சிருக்கிறார். நீங்க அவங்கள்ட்ட போங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களோட நீங்க என்ன செய்யுங்க? கனெக்ஷன்ல இருங்க. கற்று அவர்களை கொண்டு உங்களை என்ன செய்வார்? கட்டி எழுப்புவார். எப்பயுமே ஆண்டவர் வந்து சில நேரம் அப்படியே நேரா வந்து உங்க பக்கத்திலே உட்கார்ந்து பேசிட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா சில தேவ மனிதர்களை கொண்டு உங்களோட பேசுவார்.
நீங்க உடனே அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு நினைச்சிட கூடாது. உடனே எங்கேயாவது ஒரு தீர்க்க தரிசிக்கு ஃபோன் பண்ணி, தீர்க்க தரிசி ஐயா இப்படி ஆகி போச்சு, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு தோசையெல்லாம் கேட்கக்கூடாது இல்ல. சில பேருக்கு அதே ஒரு வேலையா இருக்கும். ஐயா ஒரு அம்மா என்ன ஜெபம் பண்ண வந்தாங்க, அவங்க சொன்னாங்க ஐயா நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க என் பிள்ளைக்கு என்ன நடக்கும்னு. எனக்கு தூக்கி வர போயிடுச்சு. உங்க பிள்ளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு என்னமா தெரியும், நான் ஞான திருஷ்டியா இல்ல எனக்கு என்ன? அப்படிலாம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் சில நேரம் ஜெபம் பண்ணும்போது சொன்னாலும் சொல்லுவாரு, அதை சொல்லிடலாம். ஆனா இதை சொல்றதுக்காகவே நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இதை சொல்லுங்க சொல்லுங்கன்னா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தது போல இப்பயும் ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. ஆனா அதுக்காக போயிட்டு உடனே இதை சொல்லுங்க, நான் இப்படியே அதை சொல்லணும், இதை அப்படி செய்யணும், இதை அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனா தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் ஆண்டவர் எங்க கொடுத்துட்டாரு? ஆமா, சும்மா வெளியே எங்கேயாவது போய் தீர்க்க தரிசனம் கிடைக்குமா அப்படிலாம் அலையாதீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. நீங்க தனிமையில ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் போது ஆண்டவர் பேசுவாரு, சபையில் ஆண்டவர் பேசுவாரு, ஊழியக்காரங்க மூலமா ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு தேற்றுவது கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசிகள் சக விசுவாசிகள் மூலமா ஆண்டவர் பேசுவார். உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் மூலமா ஆண்டவர் பேசுவாரு. அதனால வேற எங்கேயும் போய் அலையெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு சபையில எல்லாமே உண்டு. கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்றீங்களா? நானா சொல்லிட்டு நீங்க யாரும் சொல்றீங்கன்னு பார்த்தேன், யாரும் சொல்லல, அதனால நானே என்ன செஞ்சேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களை ஆவியில தாங்கிறதுக்கு சில நண்பர்களை, ஆவிக்குரிய நண்பர்களை என்ன செய்யுங்கள், ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு கண்மையான யோசுவா சொல்லுகிறார், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை யோசுவா 23:2 வாசி. யோசுவா 23:2. யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 14 அதுல 23:14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் யோசுவாவினிடத்திலே சொன்னது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை என்ன செய்யலையா? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, அதுல ஒண்ணு கூட வீணாகாது. ஏன்னா யோசுவா சொன்ன, நான் வயசாயிடுச்சுப்பா. யோசுவா சொன்ன, எனக்கு வயசாயிடுச்சு, நானும் மோசே போன மாதிரி என்ன செய்ய போறேன். ஆனா அவர் சொன்ன எதுவுமே ஒண்ணு கூட, அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னதா. உன்னுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்றால் அவர் அறிந்திருக்கிறதா? உன் பயம் அவருக்கு தெரியும் தான். அவைகளை நீக்குவதற்கு அவர் உன்னோட பேசுறார். அவர் சொன்னது ஒன்றும் என்ன செய்யவில்லை, மாறி போகவில்லை. அவர் சொன்னவைகளை செய்கிற தகப்பன். எனக்கு அருமையானவர்களே, யோசுவா சொல்லுகிறார், அவர் சொன்னவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவர் சொன்னவைகளை செய்து முடிக்கிறவர். உங்களுடைய காத்திருப்பு ஒருபோதும் வீணாகாது. எங்கள் ஆண்டவரை உயர்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுடைய பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். எப்பொழுது ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாய், எப்பொழுதும் ஆவிக்குரியவர்களோடு இணைந்தவர்களாய், ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கிறவர்களாய் இந்த கால நேரத்தில் நம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய எப்பேற்பட்ட பயத்தையும், எப்பேற்பட்ட வியாதியும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அவரால் மாற்ற முடியும். அவர் சொன்னதை செய்கிறவர், ஒருபோதும் கைவிடாதவர். எல்லாருடைய கண்களை மூடுவோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, எங்களை கைவிடாதவர். யோசுவா சொன்னது போல அவர் சொன்னவைகளில் ஒன்றையும் அவர் தவற விடவில்லை. அது மாத்திரமல்ல, யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னாரே,
just as I was with Moses, so will I be with you. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் மோசேயோடு இருந்தது போலவே யோசுவாவின் கடைசி நாள் வரை அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கும் உங்களோடு அவர் கூட இருக்கிறவர். எல்லாருடைய தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களா? என்னோடு கூட இருக்கிறவரே, எல்லாரும் சொல்லுவோம், என்னோடு கூட இருக்கிறவரே, என்னை கடைசி வரை கைவிட மாட்டேன். எல்லாரும் அப்படியே அர்ப்பணித்தவர்களா? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. இயேசுவே, இயேசுவே, எங்களை கண்ணோக்கி பார்த்திருக்கிறேன். யோசுவாவிடத்தில் நீ சொன்ன ஒரு வார்த்தை கூட தவற விடவில்லை ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே, யோசுவாவுக்கு சொன்னதை தவற விடலை ஆண்டவரே, எனக்கு சொன்னதை நீங்க தவற விட போறதில்லை. ஒரு வார்த்தை கூட நீங்க கீழே விட போவதில்லை ஆண்டவரே. நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீ. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீ. சுத்தோ சுகமோ தேவையில்லை, சுகம் பந்தம் நாடவில்லை. சுத்தோ சுகமோ தேவையில்லை, சுகம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, எல்லாரும் அர்ப்பணித்து ஓ ஆண்டவரை பார்த்து, ஓ நீர் மோசேயோடு இருந்தது போல என்னோடு இருப்பீராக. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் இன்னோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் இன்னோ அழிந்திருப்பேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நீர் என்னோடு கூட இல்லாதிருந்தால் நான் என்னைக்கோ அழிந்து போயிருப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைதான் என்னை நடத்தி இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுவோம், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய கிருபைதான் என்னை நடத்தி இருக்கிறது. ஆண்டவரே, உங்க கிருபை மட்டும் இல்லை, நான் ஒருபோதும் இந்த இடத்துல வந்து நின்றிருக்கவே முடியாது. தேவன் என்னை நடத்தினீ. ஓ உடைய கிருபை என்னை நடத்தினது ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உடைய கிருபை என்னை நடத்தினது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொன்னவைகள் ஒன்றையும் அவர் தவற விடுவதில்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னார். அவருடைய இருதயத்தின் பயத்தை அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். உனக்கு என்னெல்லாம் பேசணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் உன்னோட பேசியிருக்கிறார். பல காரியங்களை உன்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவர் அற்புதம் செய்யக்கூடியவர். யாரெல்லாம் நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன், ஆண்டவரை உயர்த்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் என்னோட பேசியிருக்கிறான்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தர் உன்னோட பேசி இருந்தா உன் கைகளை உயர்த்து. கர்த்தர் பார்க்கட்டும். கரங்களை கீழே போட்டுக்கணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு நீர் இருந்தீ. சகல நாட்களிலும் நீர் சொன்ன ஒரு வார்த்தை கூட நீ தவற விடல. இன்றைக்கும் ஆண்டவரே, பலவித
வேதனையோடு, குழப்பத்தோடு, பயத்தோடு, எதிர்பார்ப்போடு, தேவையோடு, பிரச்சனையோடு ஆண்டவரே இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்தி இந்த பிள்ளைகளை தேவனின் கண்ணோக்கி பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனீர் ஆண்டவரே, அவர்களோடு பேசியிருக்கீங்க. அவருடைய இருதயத்தை பார்த்து அவர்களிடத்துல அவர்களுடைய தேவைகளை அறிந்து நீர் அவரிடத்துல பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கரத்தில் எடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் ஆண்டவரே இவர்களை கீழே நீர் விடுவதில்லை. இவர்களுக்கு நீர் சொன்ன எல்லாவற்றையும் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியப்பட உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளாய், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய நாமத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய மாற்றினுடைய அலமை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காக வைராக்கியம் பாராட்டட்டும். கடைசி வரை உமக்காக நிற்கட்டும் ஆண்டவரே. யோசுவா ஆரம்பத்திலிருந்து அவனுடைய வாழ்நாள் முடிவு வரை உம்முடைய கரம் அவனோடு கொண்டு நடத்தி வந்த ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிறபடி அலமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கரம் கொண்டு இருக்கட்டும். நீரே வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், கிருபையாயும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியநேக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.